Hi friends, welcome to Ithu Shivaram channel. ஸோ இன்றைக்கி வந்து மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கடையில் வாங்குறது போல் நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டும் சரி சாஃப்ட்டும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் வந்து எண்ணெய் வந்து சரியாக இருக்கும். இப்போ 1/2 கப் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய்ங்கிறது நான் வந்து 3 விதமாக எடுத்திருக்கேன். 1.5 கப் அப்படிங்கிறது 1/2 கப் நெய், 1/2 கப் கடலெண்ணெய், 1/2 கப் கோல்டு வினர் எடுத்திருக்கேன். கோல்டு வினர் அப்படி இல்லைன்னா டால்டா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் சேர்த்தா தான் நமக்கு கடையில் செய்கிறது போல் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் எல்லாம் 3 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு கரையிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூட சேர்த்துருக்கேன். 1/2 கப் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யிலேயே முழுசாக செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரமாக திகட்டிடும் நெய்யிலே செய்யும்போது. பாருங்கள் மீதி 1/2 கப்பு டம்ளரில் வந்து 1/2 கப் இருக்குது. மீதி இந்த 1 கப்பு எண்ணெயை வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் வந்து லைட் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கடலெண்ணெயிலே உங்களுக்கு அந்த கடலெண்ணெய் வாசனை வந்து பிடிக்கும் அப்படின்னா முழுசாக கடலெண்ணெயிலேயும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த டால்டா கொஞ்சம் கடலெண்ணெய் நெய் இந்த மாதிரி 3 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். நெய்யில் முழுக்க நெய்யில் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசாக நெய்யிலேயே செய்யலாம். அதுவும் வாசனையாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக திகட்டிடும். இப்போ பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி லைட்டாக நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்பி பதம் தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு இப்படி கொதி வரும்போது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து கலந்து வச்ச கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவை வந்து சேர்த்தாச்சு கலந்து வச்சதை. இப்போ சேர்த்துட்டு சீக்கிரமாக நம்ம கலந்து விடணும். அப்படியே விட்டுட்டால் சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். இப்போ இது ஊற்றும் போது நமக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அப்படின்னா கட்டி பட்டுரும். சீக்கிரமாக வந்து கடலை மாவு வந்து கெட்டிப்பட்டுரும். நமக்கு வந்து கடலை மாவு வந்து நம்ம வறுத்து செய்ய போகிறதில்ல, நமக்கு இதிலேயே வந்து வெந்துடும். நம்ம அது சர்க்கரை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது நமக்கு வந்து கடலை மாவும் வெந்துடும். அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணி வச்சிட்ருக்க அந்த எண்ணெயும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து முழுசாக அந்த எண்ணெயை சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து 1 கப்புக்கு 1.5 கப் எண்ணெய் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். நம்ம 3 எண்ணெயும் கலந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் முழுக்கவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முழுசாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம்.
நமக்கு 1 கப்புக்கு 1.5 கப் எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்க்கும் போது மட்டும்தான் நமக்கு கடையில் செய்கிறது போல் கிடைக்கும் மைசூர் பாக்கு. இப்போ இது நல்லா கலந்துச்சு. திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கணும், ஆறிட்டு சேர்க்கக்கூடாது. அதனால தான் பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது சூடாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. மீதி இருக்க எல்லா எண்ணெயும் இதே மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தூக்கி ஊற்றும் போது நல்லா ரிப்பன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் பக்குவம். பாருங்கள், இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நம்ம ஊற்றும் போது ரிப்பன் மாதிரி நமக்கு வரணும். பாருங்கள், ரிப்பன் மாதிரி எவ்வளோ க்ரீமியாக ஊற்றுதுன்னு. இதுதான் பக்குவம். இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அடியில் நெய் தேய்ச்சிட்டு நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன் சூடு பண்ணிவிட்டு. நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கப் இருந்தாலும் அந்த மாதிரியில் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுட சுடவே ஊற்றிடணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம லெவல் படுத்திக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். 5 மணி நேரம் ஆகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஒரு 150 கிராம் தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கே எவ்வளோ மைசூர் பாக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம கடையில் செய்கிறது போல் இந்த கடையில் வாங்குகிற சுவையிலே தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம நெய் சேர்த்து செய்கிறதுனால இது வந்து 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியிலே வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுல இருந்தாலும் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, thank you.